Hello friends, welcome back to my channel Priya's Kitchen and Fashion. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மோஸ்ட் ரெக்வெஸ்டட் வீடியோ தாங்க. நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல என்ன மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுவீங்க, என்ன டோனர் யூஸ் பண்ணுவீங்கன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோல கம்ப்ளீட்டா டீடைலா ஸ்கின் கேர் ரொட்டீன் எப்படின்னு பார்க்கலாம். நம்ம ஸ்கின் டோன் வந்து எந்த மாதிரி இருந்தாலுமே நம்ம கவலைப்படக்கூடாது. நம்ம போல்டாக கான்ஃபிடென்ட்டாக நம்ம வந்து ஃபேஸ் பண்ணணும். ஸோ ஸ்கின் கேர் பார்த்திங்கன்னா எந்த வித ஸ்கின்னாக இருந்தாலும் நம்ம கேர் பண்ணுறது ரொம்பவே முக்கியம். பிஃபோர் 30 இயர்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின்க்கு ரொம்ப கேர் கொடுக்கணும் அவசியமே கிடையாது. 25 இயர்ஸ்லேருந்து ஸ்கின் கேர் வந்து கண்டிப்பாக நம்ம ஸ்டார்ட் பண்ணியே ஆகணும். ஸோ நம்ம ஸ்கின் கேர் ரொட்டீன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன டைப்பில் ஸ்கின்ஸ்லாம் இருக்குன்னு நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நார்மல் ஸ்கின்னுக்கு வந்து போர்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும். அவங்க ஸ்கின் எப்பவுமே ஃப்ரெஷ்ஷாக சாஃப்டாக ஸ்மூத் அந்த மாதிரி டெக்ஸ்சரில் இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா ட்ரை ஸ்கின்க்கு எப்படி இருக்குன்னா அவங்களுக்கு வந்து ஃபேஸில் தோல்லாம் உறிஞ்ச மாதிரி இருக்கும். ஸ்கின் எப்பவுமே ரஃப்பாக ரொம்ப டைட்டனிங்காக இருக்க மாதிரி இருக்கும். இவங்களுக்கு சீக்கிரமாக ரிங்கிள்ஸ் வரும். ஏஜிங் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வயசான லுக் மாதிரி வந்துடும் இந்த ட்ரை ஸ்கின்னுக்கு. அடுத்தது ஆயிலி ஸ்கின் பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து போர்ஸ் வந்து நல்லா பெருசாக நல்லா குழியாகவே தெரியும். அவங்களோட ஃபேஸில் பார்த்திங்கன்னா குட்டி குட்டி பம்ப்ஸ் அங்கங்கே இருக்கும். ஆக்னி ஃபார்மாக இருக்குது, நிறைய சான்சஸ் இருக்குது ஆயிலி ஸ்கின் பொறுத்த வரைக்கும். அவங்க ஸ்கின் பார்த்திங்கன்னா எப்பவுமே க்ளாஸியாக ஒரு மாதிரி ஷைனிங்காக இருக்க மாதிரி இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா கம்பைன்டு ஸ்கின் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா டீ ஷேப்பில் அவங்களுக்கு வந்து ஆயிலியாக இருக்கும். டீ ஷேப் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹெட்லேருந்து நோஸ் வரைக்கும் அவங்களுக்கு ஆயிலியாக இருக்கும். சீக்ஸ் வந்து நல்லா ட்ரையாகவே இருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லா ஸ்கின் டைப்ஸுமே வந்து நம்ம ஸ்கின் கேர் ரொட்டீன் வந்து கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணணும். நீங்கள் ஸ்கின் கேர் ரொட்டீன் ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் ஒரு நாள் பண்ணிவிட்டு 2 நாள் பண்ணிவிட்டு அதை நடுவில் விட்டீங்க அப்படின்னா அதுக்கான ரிசல்ட் வந்து உங்களுக்கு தெரியவே தெரியாது. அதனால் எப்போ பண்ணாலும் முழுசாக பண்ணுங்கள். இப்போ ஏதாவது ஃபேஸ் பேக் போடுறீங்க இல்லைனா சீரம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 10 days அது மினிமம் யூஸ் பண்ணால் தான் அது என்ன ரிசல்ட் வந்திருக்கு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். இல்லைன்னா நமக்கு எதுவுமே தெரியாது இல்லைங்களா. ஸோ அதனால் கம்ப்ளீட்டாக இது மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். ஸ்கின் கேர் ரொட்டீனை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் நிறைய ஐடியாஸ் சொல்லுவாங்க. நான் சொல்ல போகிறது என்னோடய ஐடியாஸ், நான் ஃபாலோ பண்ணுறதை மட்டும்தான் நான் சொல்ல போகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். என் சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வந்து உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கும். ஸோ ஸ்கின் கேர் ரொட்டீனில் என்னென்ன ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணணும்னு இப்போ பார்க்கலாம். நம்பர் 1 கிளென்சிங். ஸோ ஃபேஸை வந்து எப்போவுமே நம்ம வாஷ் பண்ணும் போது எதர் நீங்கள் சோப் யூஸ் பண்ணலாம் இல்லைனா ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணலாம். என்ன கேட்டால் நான் வந்து ஃபேஸ் வாஷ் தான் வந்து ப்ரிஃபர் பண்ண சொல்லுவேன். ஏன்னா சோப் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து ஃபேஸ் வந்து ரொம்ப ட்ரை ஆயிரும். ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் அந்த மாய்ஸ்சர் இருக்க மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். அண்ட் எப்போ நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணாலுமே கோல்டு வாட்டரில் வாஷ் பண்ணுங்கள். அதுதான் நம்ம ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப நல்லது. என்ன தான் நீங்கள் சில்லுன்னு இருக்க ஏரியாவில் இருந்தாலுமே ஃபேஸுக்கு மட்டுமாதிரி கோல்டு வாட்டர் எப்போவுமே யூஸ் பண்ணுங்கள். அது ரொம்பவே முக்கியம். அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது 30 செகண்ட்ஸ்க்கு மேலே வாஷ் பண்ணக்கூடாது. நிறைய டெர்மட்டாலஜிஸ்ட் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் டைமிங்லாம் வச்சு என்னால் ஃபேஸ் வாஷ் பண்ண முடியாது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா மினிமம் டைமில் எப்படி வாஷ் பண்ண முடியுமோ அந்த மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு சீக்கிரமாக முடிச்சிருங்க. ஸோ கிளென்ஸ் பண்ண சொன்னாங்க அப்படின்னு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நல்லா சுரண்டிலாம் வந்து கிளென்ஸ் பண்ணுவாங்க. அப்படிலாம் பண்ணக்கூடாது. மைல்டாகவே நீங்கள் வந்து தேய்ச்சிங்கனாவே போதும். அதில் இருக்க டர்ட் இம்ப்யூரிட்டிஸ் எல்லாமே வந்துடும். நீங்கள் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கோ, எது வந்து உங்களுக்கு சூட்டாக இருக்கோ அந்த மாதிரி பார்த்து வாங்குங்க. இப்போ வந்து ஃபோம் ஃபேஸ் வாஷ்லாம் அவைலபிளாக இருக்குது. அந்த மாதிரி வாங்கலாம். இல்லைனா வந்து ஆயில் பேஸ்டு. ஸோ உங்களுக்கு எந்த மாதிரியான ஃபேஸ் வாஷ் வந்து உங்களுக்கு சூட்டபிளாக இருக்கோ அந்த மாதிரி பார்த்து வாங்குங்க. ஸோ ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா மினிமம் 2 to 3 times வந்து கண்டிப்பாக நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணியே ஆகணும். நம்பர் 2 பார்த்தீங்கன்னா ஸ்க்ரப்பிங். ஸோ ஃபேஸ் வாஷ் பண்ண உடனே நம்ம வந்து ஸ்க்ரப்பிங்கை ஸ்டார்ட் பண்ணோம். இந்த ஸ்க்ரப்பிங் பார்த்தீங்கன்னா நீங்கள் வீக்லி 2 அந்த மாதிரி பண்ணிங்கனாவே போதும். டெய்லி பண்ணணுன்னு அவசியம் இல்லை. ஸோ ஸ்க்ரப் பண்ணும் போது என்னெல்லாம் ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின் வந்து நல்லா க்ளோ ஆகும். நம்ம வந்து கிளென்ஸ் பண்ணும் போதே நம்மளுக்கு டர்ட் இம்ப்யூரிட்டிஸ் எல்லாமே போயிடும். ஆனால் நம்ம போர்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய அழுக்கு அதுக்கப்புறம் டெட் செல்ஸ்லாம் வந்து கண்டிப்பாக போகாது. ஸ்க்ரப் பண்ணிங்க அப்படின்னா டெட் செல்ஸ்லாம் வந்து போய் நம்ம ஸ்கின் வந்து நல்லா பளிச்சுன்னு இருக்கும். அதுக்காக இந்த மாதிரி ஸ்க்ரப்பிங் வந்து நீங்கள் பண்ணலாம். ஸோ ஸ்க்ரப்பிங் பேக்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய அவைலபிளாக இருக்குது மார்க்கெட்டில். நீங்கள் அதை வாங்கி பயன்படுத்தலாம். அப்படி இல்லைன்னா நம்ம வீட்லேயே வந்து ஸ்க்ரப்பிங் வந்து பண்ணலாம். ஸோ நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து டொமேட்டோ தான் ஸ்க்ரப்பிங் யூஸ் பண்ணுவேன். டொமேட்டோ வந்து ஒரு ஸ்லைஸ் இல்லைன்னா ½ டொமேட்டோ எடுத்துக்கோங்க. அதில் வந்து சுகர் கொஞ்சம் தொட்டுட்டு நீங்கள் அப்படியே ஸ்க்ரப் பண்ணிவிட்டு ஒரு 5 minutes அப்படியே விட்டுட்டு நீங்கள் வாஷ் பண்ணிடுங்க. நல்ல ஒரு க்ளோவிங்காக இருக்கும், பளிச்சுன்னு இருக்கும் உங்கள் ஃபேஸை பார்க்குறதுக்கு. கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள்.
ஸ்டெப் நம்பர் 3 டோனிங். ஸோ ஸ்க்ரப்பிங் முடித்த உடனே கண்டிப்பாக நம்ம வந்து டோனர் அப்ளை பண்ணணும். டோனர் ஏன் அப்ளை பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரப்பிங் முடித்த உடனே சில பேருக்கு ரெட்னஸாக இருக்கும் அங்கங்கே ஸ்கின்னில். அதுக்கப்புறம் ஸ்கின் வந்து பர்னிங் சென்சேஷன் மாதிரி இருக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நம்ம டோனர் அப்ளை பண்ணணும். டோனர் அப்ளை பண்ணுறது மூலமாக நமக்கு வந்து pH லெவல், ஸ்கின்னோட pH லெவல் வந்து மெயின்டைன் ஆகும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா போர்ஸை வந்து ட்ரீட் பண்ணும். அதுக்கப்புறம் போர்ஸை வந்து டைட்டன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த டோனர் பார்த்தீங்கன்னா வாட்டர் பேஸ்டாக தான் இருக்கும். அதனால் ஈஸியாக நம்ம ஸ்கின்னில் வந்து அப்சர்வ் ஆகிக்கும். டோனர் போட்டுட்டதுக்கப்புறமா நம்ம வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணக்கூடாது, அதை அப்படியே விட்டுறணும். கொஞ்சம் நேரத்தில் அதை வந்து அப்சர்வ் ஆயிரும். டோனர் எப்போ நீங்கள் வாங்குறதா இருந்தாலும் ஆல்கஹால் ஃப்ரீ டோனராக வாங்கிக்கோங்க, அதுதான் பெஸ்ட். நான் என்ன டோனர் யூஸ் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா ரோஸ் வாட்டர் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றி வச்சுக்குவேன். இதை வந்து நம்ம ஜஸ்ட் இப்படி ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அங்கங்கே அப்படி டேப் பண்ணி விட்டேன்னா போதும். அதை போட்டு நம்ம வந்து துடைக்கக்கூடாது, துடைச்சா அது வந்து போயிடும். ஸோ நீங்கள் விட்டுட்டிங்க அப்படின்னா அதுவாக ஸ்கின்னில் அப்சர்வ் ஆகிக்கும். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ரோஸ் வாட்டர் ஸ்மெல் வந்து பிடிக்காது. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து பயோடெக்கில் வந்து கியூக்கம்பர் டோனர் வந்து யூஸ் பண்ணலாம். அதுவும் ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் அதுவும் யூஸ் பண்ணியிருக்கேன், அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்டெப் நம்பர் 4 மாய்ஸ்சரைசர். ஸோ மாய்ஸ்சரைசர் எவ்வளோ முக்கியம் தெரியுங்களா நம்ம ஸ்கின்னுக்கு? ஸ்கின் கேர் ரொட்டீனில் ரொம்ப முக்கியமான ஸ்டெப்பே இந்த மாய்ஸ்சரைசர் தான். நிறைய பேர் இன்ன வரைக்குமே மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணாமல் இருக்காங்க. ஸோ இதோட பயன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளைக்கு நம்ம வந்து யங்காக இருக்கலாம், நம்ம ஸ்கின் வந்து க்ளோவிங்காக இருக்கும், நம்ம ஏஜிங்கை வந்து அழகாக தள்ளி போடலாம். இதெல்லாம் தான் இதோட ரீசன். ஸோ நம்ம பாடிக்கு எப்படி தண்ணி தேவையோ அதே மாதிரி தான் நம்ம ஸ்கின்னு வந்து எப்போவுமே ஹைட்ரேட்டடாக இருக்கிறதுக்கு இந்த மாய்ஸ்சரைசர் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணுங்கள். குளிச்சுட்டு வந்தோடனே ஸோ கிளென்சிங் முடிச்சுட்டு, ஸ்க்ரப்பிங் முடிச்சுட்டு, டோனிங் முடிச்சுட்டு மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணுங்கள். பண்ண நம்ம ஸ்கின் வந்து அவ்வளோ அழகாக சூப்பராக இருக்கும். மாய்ஸ்சரைசர் நீங்கள் யூஸ் பண்ணும் போது உங்கள் ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரி வாங்குங்க. ஆயிலி ஸ்கின்னாக இருந்துச்சுன்னா வாட்டர் பேஸ்டாக இருக்க மாதிரி மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுங்கள். அதே உங்களுக்கு வந்து ட்ரை ஸ்கின்னாக இருந்துச்சுன்னா க்ரீம் பேஸ்டாக இருக்கக்கூடிய மாய்ஸ்சரைசர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அது எந்த மாதிரி இருக்குன்னு மார்க்கெட்டில் பார்த்து வாங்கிக்கோங்க. மாய்ஸ்சரைசர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு ப்ராடக்ட் வாங்கி நமக்கு வந்து செட் ஆகுமான்னு நமக்கு தெரியல. ஒரு 3-4 ப்ராடக்டாவது வாங்கி நமக்கு வந்து டெஸ்ட் பண்ணணும். ஸோ மாய்ஸ்சரைசர் வாங்கி நீங்கள் பேட்ச் டெஸ்ட் கூட பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஸ்கின்னுக்கு வந்து சூட் ஆகுதான்னு பண்ணி பாருங்கள். ஸோ நான் வந்து 4 ப்ராடக்டாவது வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். செட்டாஃபில், அதுக்கப்புறம் நிவ்யா சாஃப்ட், பாண்ட்ஸ் லைட், நியூட்ரிஜனா, ஹைட்ரோ பூஸ்ட், இந்த 4 வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த 4ல் பார்த்தீங்கன்னா எனக்கு 2 தான் வந்து சூட் ஆச்சு. ஒன்று வந்து நிவ்யா சாஃப்ட் க்ரீம், இன்னொன்று பார்த்தீங்கன்னா நியூட்ரிஜனா. ஸோ இது 2மே தான் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அதனால் இந்த 2க்கு வந்து மீதி 2 வந்து நான் ஸ்கிப் பண்ணிவிட்டேன், எனக்கு அவ்வளோ சூட் ஆகலை. ஸோ நீங்கள் வந்து மாய்ஸ்சரைசர் வாங்கும் போது ஒரு 2-3 வாங்கி பாருங்கள். போட தான் நம்ம ஸ்கின்னுக்கு எது நல்லா இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். ஸ்டெப் நம்பர் 5 சன்ஸ்க்ரீன். ஸோ சன்ஸ்க்ரீன் பார்த்திங்கன்னா நம்ம வெளியே போகும்போது அப்ளை பண்ணுறது ரொம்பவே நல்லது. நம்ம வீட்டை விட்டு வெளியில் போகிறோம் அப்படின்னா இந்த சன்ஸ்க்ரீன் லோஷனை 50 மினிட்ஸ்க்கு முன்னாடியே நம்ம அப்ளை பண்ணுறது நல்லது. இல்லைனா வெளியில் போனால் ஒரு மாதிரி ஒயிட்டாக அங்கங்கே திட்டாக நிற்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு 50 மினிட்ஸ் முன்னாடியே அப்ளை பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் வந்து சன்ஸ்க்ரீன் வாங்குறது பார்த்திங்கன்னா SPF 20 to 50 இருக்க மாதிரி வாங்கிக்கோங்க. SPFனா சன் ப்ரொடெக்ஷன் ஃபேக்டர். இது வந்து 20 to 50 இருக்க மாதிரி வாங்கிக்கோங்க. ஸோ 50 வந்து எப்படின்னா மேக்ஸிமம் நம்ம வந்து வெயிலே இருக்கோம்னா நீங்கள் வந்து SPF 50 வந்து பயன்படுத்துங்க. அப்படி இல்லைனா 20 போதும். 20 இல்லைனா 30 அதை யூஸ் பண்ணுங்கள். இல்லை எனக்கு வந்து ரொம்ப பெரிய ப்ராசஸாக இருக்குது, மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, லாக்மேல பார்த்தீங்கன்னா சன்ஸ்க்ரீன் கம் மாய்ஸ்சரைசர் இருக்குது. ஸோ அந்த க்ரீம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ 2 in 1 ஆயிரும். மாய்ஸ்சரைசரும் போட்ட மாதிரி ஆயிரும், சன்ஸ்க்ரீனும் போட்ட மாதிரி ஆயிரும். ஸோ அதை வந்து கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸ்டெப் நம்பர் 6 அண்டர் ஐ க்ரீம். ஸோ அண்டர் ஐ க்ரீம் வந்து டார்க் சர்க்கிள்ஸ் உங்களுக்கு ரொம்ப இருக்குன்னா நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இல்லைனா இந்த ஸ்டெப்பை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ அண்டர் ஐ க்ரீம் வந்து ஹிமாலயாவில் கொஞ்சம் நல்லாவே இருக்குது. அந்த க்ரீம் வந்து நீங்கள் பயன்படுத்தலாம். டார்க் சர்க்கிள்ஸ் வந்து ஏன் வருதுன்னா ப்ராப்பர் ஸ்லீப் இல்லைனா அயன் டெஃபிஷியன்சி அந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தால் உங்களுக்கு டார்க் சர்க்கிள்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி அண்டர் ஐ க்ரீம்ஸ் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் மாஸ்க் பொறுத்த வரைக்கும் வீக்லி ஒன்ஸ் இல்லைனா ட்வைஸ் பண்ணிங்கனாவே போதும். ஃபேஸ் மாஸ்க் வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது மார்க்கெட்டில். ஸோ நீங்கள் அதை வாங்கி கூட பயன்படுத்தலாம். அப்படி இல்லைன்னா நம்ம வீட்டிலே கூட ஃபேஸ் மாஸ்க் தயாரித்து நம்ம அதை பயன்படுத்தலாம். நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, கடலை மாவு கூட கர்டு, கொஞ்சம் மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் ஹனி, லெமன் ஜூஸ் இதை வந்து மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணுவேன். உங்களுக்கு ஸ்கின்னாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து லெமன் ஜூஸ் ஆட் பண்ண வேண்டாம். இதை அப்ளை பண்ணிட்டு 10 to 15 மினிட்ஸ் கழிச்சு வாஷ் பண்ணிங்க அப்படின்னா நல்லா பளிச்சுன்னு இருக்கும். அப்படி இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு க்ளோ வேணும் அப்படின்னாக்கா காய்ச்சாத பால் எடுத்துக்கோங்க. அது கூட ஆலோவேரா ஜெல், அதுக்கப்புறம் கொஞ்சமாக லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிவிட்டு அதை அப்ளை பண்ணிட்டு நீங்கள் வாஷ் பண்ணிங்க அப்படின்னாக்கா ரொம்பவே சூப்பராக இருக்கும்.
ஸோ ஸ்கின் கேர் ரொட்டீனில் லாஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா சீரம் வந்து நம்ம டே டைமில் கூட நம்ம யூஸ் பண்ணலாம். டோனிங் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம சீரம் யூஸ் பண்ணலாம். நான் வந்து எப்போவுமே நைட்டில் தாங்க ப்ரிஃபர் பண்ணுறது. நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே தூங்கணும் அப்படின்னா ஸ்கின்ல இருக்கக்கூடிய போர்ஸ் வந்து ஓப்பனாக இருக்கும், ஈஸியாக வந்து அழுக்கு உள்ளே சேர்ந்துக்கும். ஸோ பார்க்கும் போது ஸ்கின் வந்து ரொம்ப க்ளோயிங்காலாம் தெரியாது. அதனால் நைட்டில் வந்து சீரம் அப்ளை பண்ணிட்டு நம்ம படுத்தோம் அப்படின்னா ஸ்கின் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக கிளியராக இருக்கும். ஸோ சீரம் அப்ளை பண்ணுறதுனால நமக்கு என்ன பயன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கின்ல வந்து நிறைய லேயர்ஸ் இருக்குது. இந்த சீரம் அப்ளை பண்ணும்போது சீரமில் பார்த்திங்கன்னா டைனி மாலிகூல்ஸ் இருக்குது. அது நம்ம ஸ்கின்குள்ளே நல்லா உள்ள வரைக்கும் போய் நம்ம ஸ்கின்னை வந்து ரொம்ப ஹெல்த்தியாகவும் கிளியராகவும் வச்சுக்க ஹெல்ப் பண்ணுது. ஸோ நீங்கள் சீரம் வாங்கும்போது விட்டமின் சி போட்டிருக்கான்னு பார்த்து வாங்குங்க. அண்ட் டே டைம் நைட் டைம் அந்த மாதிரி சீரம் கூட இருக்குது, அதையும் நீங்கள் நோட்டீஸ் பண்ணி பார்த்து வாங்குங்க. ஸோ என்ன கேட்டால் சீரம் வந்து நைட் டைமில் யூஸ் பண்ணுறது பெட்டர். ஸோ நான் வந்து எப்போவுமே நைட் டைமில் நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ண உடனே டோனர் அப்ளை பண்ணணும் அவசியம் இல்லை. நான் வந்து டேரெக்டாக சீரம் போயிடுவேன். ஸோ சீரம் அப்ளை பண்ணிட்டு படுத்துக்கலாம். சீரம் பார்த்தீங்கன்னா சின்ன பாட்டிலில் ஃபில்லரோடு வரும். ஸோ அந்த சீரம் எடுத்துக்கோங்க, 4 ட்ராப் மட்டும் போதும். இங்கே ஒரு விட்டுக்கோங்க, அதுக்கப்புறம் இங்கே சின்னில் ஒன்று. ஸோ இந்த மாதிரி நல்லா நீங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிட்டு படுத்தீங்க அப்படின்னாக்கா நல்லா பிரைட்டாக கிளியராக க்ளோயிங்காக இருக்கும். இந்த ஸ்கின்னை வந்து பத்திரமா குழந்த மாதிரி பார்த்துக்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. 25 இயர்ஸ்லேருந்தே நம்ம வந்து ஸ்கின்னை மெயின்டைன் பண்ணுறது ரொம்பவே முக்கியங்க. கண்டிப்பாக இந்த ஸ்கின் கேர் ரொட்டீனை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நான் என்னெல்லாம் ஃபாலோ பண்ணுறனோ அதை தான் டிப்ஸ் அவங்க கூட ஷேர் பண்ணேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு பிக் தம்ஸ் அப் கொடுங்க. உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.